இந்த 6வது மாதத்தில் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்கிற செய்தி ஆண்டவர் தந்திருக்கிறார். தாவீதுடைய அனுபவத்திலே நாம் போன வாரத்தில் தியானித்தோம். இந்த தாவீது எந்த சூழ்நிலையிலே எப்பொழுது அவர் தேவ சமூகத்திலே காத்திருந்தார் அப்படிங்கிற குறித்து நாம் தியானித்தோம். முதலாவது காரியம், காலைதோறும் காலையிலே உடைய சமூகத்திலே காத்திருப்பேன் என்று தாவீது சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், ஸ்தோத்திரம். காலையிலே நாம் ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது அவருடைய கிருபையை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. இந்த காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவர்களா இருக்கிறது வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லலாமே. கர்த்தர் நல்லவர். அது மாத்திரமல்ல, அந்த காலையிலே நாம ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது இன்னும் ஒரு காரியத்துக்கு போனவார நேரம் இல்லாதனால அதை சொல்லலை. அதனுடைய தொடர்ச்சி நாம தியானிக்க போறோம், வாசிக்க இருப்போம். சங்கீதம் 143 சங்கீதம் 8 முதல் 10 வசனங்களை வாசிக்க இருப்போம். சங்கீதம் 143 8 முதல் 10 வசனங்கள். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும் உம்மை நம்பியிருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். உம்மை புகலிடமாக கொள்கிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கவனிங்க, காலையிலே நம்ம ஆண்டவரை தேடுவது, அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல. அல்லேலூயா. நாம் நடக்க வேண்டிய வழியை ஆண்டவர் நமக்கு காட்டுகிறார். அல்லேலூயா. நாம எப்படி பேசணும், எதை செய்யணும், எப்படி பேசக்கூடாது அப்படிங்கிற நல்ல வழியை ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். நம்ம சொல்லலாமே, எனக்கு பேச தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும்னு நாம நினைச்சோம்னா அது தவறு. நம்ம சொல்லலாமே, எல்லாரும் தான் பேசுவாங்க. ஆனா அது எப்படி பேசுறோம், எந்த சூழ்நிலையில பேசுகிறோம், யாருகிட்ட பேசுகிறோம், எதை செய்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. அதை கற்றுத்தரவர் அவர் தான், கற்றுத்தருகிற ஆசான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அதைத்தான் தாவீது சொல்றாரு, நான் நடக்க வேண்டிய வழியை என்ன செய்யும், காண்பியும். காலையில் அதிகாலையில் கிருபையை கேட்கப்பட்டு சொல்லிட்டு நடக்க வேண்டிய வழியை காட்டும். அடுத்து 10வது வசனத்தில் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். அல்லேலூயா. காலையிலே நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது, தேடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது நாம் நடக்க வேண்டிய வழியை காட்டுவார். செய்ய வேண்டிய காரியங்களை நம்மளை ஆண்டவர் வழி நடத்துவார். கைட் பண்ணவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, ஏசப்பா தன்னுடைய ஊழியத்தின் பாதையிலே அவர் தேவகுமாரனா இருந்தும் மார்க் 1 அதிகாரம் 35 வசனத்தில் சொல்லப்பட்டுகிறது. இந்த வசனத்தை கூட வாசித்து அடுத்த பாயிண்ட் கூட கடந்து செல்வோம். மார்க் 1:35. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓர் இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். சொல்லுங்க அல்லேலூயா. இங்கே கவனிக்கணும், இயேசுநாதர் அவர் யார்? அவர் தேவகுமாரன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவராலே உற்பத்தியாகி பிறந்தவர், கன்னியின் வயிற்றிலே பிறந்தவர், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவகுமாரனே அவர் ஜெபிக்கணும் அவசியமா? அவசியமா? சொல்லுங்க. தேவகுமாரன் ஜெபிக்கணும்னு தேவை அவசியம் இருக்கா? ராஜா வீட்டு பிள்ளை போய் வேலை செய்யணும்னு அவசியம் இருக்கா? சொல்லுங்க சொல்லுங்கய்யா. ஏன்னா ராஜா வீட்டு பிள்ளை அவரு உட்காந்துட்டே கால் மேல கால் போட்டு கால் ஆடிக்கிட்டே என்ன செய்யலாம்? கால் ஆடிக்கிட்டே சாப்பிடலாம், ஒரு பிரச்சனையே கிடையாது. நாம தான் ஓடணும், உழைக்கணும், சம்பாதிக்கணும். ஒரு ஆமீன் சொல்லலாமே. அப்ப அவர் ஜெபிக்கணுமா? அவர் ஞானஸ்நானம் எடுக்கணுமா? அவர் பரிசுத்த ஆவியுடைய வல்லமையை பெறணுமா? அவர் 100 தேவகுமாரனா இருந்தாலும் உலகத்தில் வாழ்ந்த நாட்கள்ல 100 மாம்சத்திலே அவர் இருந்தார். அல்லேலூயா.
அடுத்து ஞானஸ்நானம் எடுத்து அவர் ஜெபம் பண்ணி பரிசுத்தாவினுடைய வல்லமையை பெற்றது எதற்காக? நமக்கு எல்லாருக்கும் முன்மாதிரி ஆண்டவர் வச்சு போயிருக்கிறார். வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்கணும், அவருடைய நீதியை நிறைவேற்றணும், பரிசுத்தாவுடைய வல்லமையை பெறணும், அவருக்கு சாட்சியாய் வாழணும், அல்லேலூயா, அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்னு நமக்கு அவர் முன்மாதிரியை வச்சுட்டு போயிருக்கிறாரு. கைவிட்டு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆமென். பாருங்க, இயேசு என்ன பண்ணாரு? அதிகாலையிலே இருட்டோடே எழுந்து அவர் ஜெபிக்க போனார். அல்லேலூயா. அதிகாலையிலே காலையில நம்ம ஜெபிக்கும் பொழுது, கர்த்தருக்கு காலையிலே காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கிருபையை தராரு. நம்மை ஆண்டவர் வழி நடத்துகிறார், நமக்கு போதிக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் நம்மை கண்ட்ரோல் பண்ணி நடத்தவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவது தாவீதுடைய அனுபவம் என்ன? இரண்டாவது எப்போ காத்திருப்பே அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவது நாள் முழுவதும். அல்லேலூயா. The whole day. சங்கீதம் 25 சங்கீதம் 1 வசனத்தில் வாசிப்போம். 25 1 முதல் 5 வசனங்கள். கர்த்தாவே, கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். அல்லேலூயா. And I wait all the day. அல்லேலூயா. முதலாவது சொல்றாரு, காலையிலே நான் காத்திருக்கிறேன். அல்லேலூயா. இரண்டாவது, நாள் முழுவதும். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். எங்கேய கொஞ்ச நேரம் கூட உட்கார முடியல, அமர்ந்திருக்க முடியல, காத்திருக்க முடியல. நாள் முழுவதும் காத்திருக்க முடியுமா? அல்லேலூயா. இந்த தாவீது கர்த்தர் மேல அவ்வளவு வாஞ்சையோடு இருந்தாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நாம நாள் முழுவதும், இன்னைக்கு நிறைய பேர் டிவிக்கு முன்னால் அல்லது போன்ல கையில வச்சுட்டு நாள் முழுக்க என்ன செய்வாங்க, இருப்பாங்க. ஆனா கொஞ்ச நேரம் ஆண்டு சமூகத்திலே அமர்ந்திருக்கிறதுக்குள்ள பல தடைகள், பல காரியம் எல்லாமே வந்துடும். கொஞ்ச நேரம் கூட நம்ம ஆண்டு சமூகத்தில் காத்திருக்க முடியல. இந்த தாவீது என்ன சொல்றாரு? உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். அல்லேலூயா. அந்த வாஞ்சை தாகம் ஆரம்ப காலங்களிலே விசுவாசத்துக்குள்ள இருந்தது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படி அல்ல. ஏதோ பட்டும் படாம தொட்டும் தொடாம ஒரு ஊறுகாயை போலதான், ஏதோ கொஞ்சம் ஆத்திரம் தோத்திரம் ஆமேன் அப்படின்னு இதான் இன்னைக்கு ஜெப காரியங்கள். இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள எல்லாமே மாறி போய்விட்டது. ஆமென். மாறி போய்விட்ட காரணம் என்ன சொல்றாங்கன்னா, அவ்வளவு பிஸியா இருக்கிறோம், அவ்வளவு வேலையா இருக்கிறோம், நேரமே இல்லை, பைபிள் படிக்கிற நேரம் இல்லை, ஜெபம் பண்றதுக்கு நேரம் இல்லை, சர்ச்சுக்கு போறதுக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. ஒரு நாள் ஆண்டு சமூகத்துல ஒரு 2 மணி நேரமோ அல்லது 3 மணி நேரமோ அல்லது ஒரு 5 மணி நேரமோ நான் ஜெபிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஆயத்தத்தை நம்முடைய மைண்ட்ல கொண்டு வரணும். கைவிட்டு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாள் முழுது அப்படின்னா இந்த 24 ஹவர்ஸ்லயும் ஒருவேளை எந்த வேலையுமே செய்யாம உட்கார்ந்திருக்க முடியுமா அப்படிங்கிற ஒருவேளை நடைமுறையில சாத்தியங்கள் காணப்படாவிட்டாலும் தோத்திர அந்த நாள் முழுவதும் அதை என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இந்த 119 சங்கீதத்தில் அவர் சொல்றாரு பாருங்க. 119 சங்கீதம் 62 வசனம். 119:62. உமது நீதியான நியாயத்தீர்ப்பின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில்
பாதி ராத்திரியிலே எழுந்திருப்பேன். அல்லேலூயா. தூங்கிட்டே இருப்பேன், டக்குன்னு முடிப்பு வந்த உடனே எழுந்திருந்த ஆண்டவரை துதிக்கிற அந்த 24 மணி நேரத்தில் அல்லேலூயா அந்த ஒரு பழக்கம் நமக்குள்ள வரணும். அல்லேலூயா. வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஐயா நாளைக்கு என்ன குழம்பு வைக்கணும், ஐயா நாளைக்கு என்ன பதார்த்தத்தை செய்யணும் அப்படி யோசிச்சு உட்காந்துக்க கூடாது. நீ நிறைய பேருக்கு அதுதான் வருது. ஐயா நாளைக்கு என்ன குழம்பு வைக்க போறோம்னு அந்த நினைப்புலையே படுத்துருவீங்க. நைட்ல திடீர்னு முடிப்பு வந்த உடனே வெளியில உட்காந்துட்டு அதை பத்தி யோசிச்சு உட்காந்து கூடாது. பாதி ராத்திரில எழுப்பி அவரை துதிக்கணும். அல்லேலூயா. அடுத்த அந்த நாள் முழுது அப்படிங்கிறதுல என்ன செய்யலாம்? 97 வசனம், அதே சங்கீதம் 97, அடுத்து 147. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன். நாள் முழுதும் அது என் தியானம். அல்லேலூயா. அப்ப இந்த நாள் முழுவதும் அப்படி காத்திருக்கிறது எல்லாமே கர்த்தரை துதிக்கணும். அடுத்த வேதத்தை தியானிக்கணும். அல்லேலூயா. இந்த நேரத்தை ஒதுக்கணும், அதை செய்யணும். ஆமென். கர்த்தர் நல்லவர். அடுத்து அது கர்த்தருடைய சொல்றாரு பாருங்க, 147 வசனம். அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன். உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த வசனத்துக்கு என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பேசுற வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? அமைதியா உட்காரணும். அல்லேலூயா. ஆண்டவர் அவர் பேசுகிற தெய்வம், பேசாத கல்ல மரமோ அல்ல. அல்லேலூயா. அடுத்து அதே சங்கீதம் 164 சங்கீதத்தோட வாசிப்போம். 164. உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிப்பேன். கையில வைத்து சொல்லுங்க சத்தமா. அப்போ 25 சங்கீதத்துல நாள் முழுவதும் நான் துதிப்பேன், காத்திருப்பேன் அப்படின்னா அந்த நாள் முழுவதும் ஒருவேளை 24 hours கம்ப்ளீட்டா எழும்பாம அப்படியே உட்காந்துட்டே இருக்க முடியுமா? முடியாது. ஆனால் அந்த 24 ஹவர்ஸ்ல காலையில எழும்பி தேடுவது, பாதி ராத்திரியில் அவரை நோக்கி கூப்பிடுவது, அவரை துதிப்பது, கவலைகளுக்கு பிரச்சனைகளுக்கு போராட்டத்துக்கு இடம் கொடுத்திருக்கு. அதையும் நினைச்சிட்டு நைட்ல உட்காந்து கண்ணீர் வச்சுட்டு இருக்கிறது அல்ல. பாதி ராத்திரியில விழிப்பு வருதா? அன்பான தெய்வ பிள்ளைகளை எழும்பி ஆண்டவர் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. உங்க வீட்டார் தூங்கிக்கிட்டே இருக்கட்டும், நீங்க நல்ல ஆண்டவரை துதிங்க. ஆண்டவருடைய மகிமை உங்க வீட்டை நிரப்பி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. வேதத்தை தியானம் பண்ணுங்க. 24 hours வேதத்தை எடுத்து என்ன செய்யணும்? தியானம் பண்ணணும். வாசிக்கிறது அல்ல. வாசிக்கிறது அப்படியே சொல்லிட்டு போயிடுவது. தியானம் என்பது அதை நிறுத்தி நிதானமாக அதை உட்கொள்ளுவது தான் தியானம். அல்லேலூயா. இந்த வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இருக்கிற மரத்தை போல செழிப்பா இருப்பாங்க. அல்லேலூயா. அடுத்து அவருடைய வசனத்துக்கு நம்ம காத்திருக்கணுமா? நாமளே ஆண்டோட பேசிட்டு இருக்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் 2 பேர் பேசுனாங்கன்னா 2 பேர் பேசிட்டே இருப்பாங்கன்னா அடுத்தவங்க பேசவே விட மாட்டாங்க. கோபத்துக்கு பண்ணிப்படி என்ன செய்வாங்க? தான் பேசுறதை என்ன செய்ய மும்பரமா இருப்பாங்க. ஜெபம் ஆண்டோட பேசுறது என்பது நாம பேசணும், அவரும் பேசணும். சொல்லுங்கப்பா. இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா அந்த அனுபவம் வராது. ஆண்டு சமூகத்துல பொறுமையோடு அமர்ந்திருக்கும் பொழுதுதான். அல்லேலூயா. நல்ல ஆண்டவரை துதிச்சுட்டு ஆராதிச்சுட்டு அப்படியே வார்த்தைகளை நல்லா தியானம் பண்ணிட்டு அப்படியே அமைதி ஆண்டவரே என்னோட கூட பேசுங்கப்பா. அப்படியே பின்ட்ராப் சைலண்டா அப்படியே சிந்த இருதயம் எல்லாத்தையும் அப்படியே ஒருமுகப்படுத்திட்டு ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்தீங்கன்னா ஆண்டவரோடு கூட பேசுவாருங்க. அல்லேலூயா. அசரீரியாய் கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. ஆண்டவர் பேசுகிற தெய்வமா இருக்கிறாருங்க. அல்லேலூயா. அந்த ஒரு நாளில 7 தரம் நாம் என்ன செய்வேன்? ஆண்டவரை துதிப்பேன். இந்த 24 hours 7 டைம் கூட. அல்லேலூயா. இதுதான் அந்த தாவீதுடைய வாஞ்சைங்க. அல்லேலூயா. முதலாவது என்னது? காலையிலே நான் காத்திருப்பேன். 2வது
நாள் முழுவதும் நான் காத்திருப்பேன். அல்லேலூயா. அடுத்து மூன்றாவது இந்த தாவீதுடைய இந்த அனுபவம், பிரைஸ் தி லார்ட். எப்போ எந்த சூழ்நிலையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்தாரா? இன்றைக்கு நம்ம வாசித்த வேத பகுதி சங்கீதம் 42 சங்கீதம் 5 வசனத்தையும் 11 வசனத்தையும். சங்கீதம் 42 5 மற்றும் 11. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம், அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும், என் முகத்திற்கு ரட்சிப்பும், என் தேவனாய் இருக்கிறவரை, என் தேவனமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். நான் இன்னும் துதிப்பேன். அல்லேலூயா. நல்லா இங்க பாருங்க, என்ன பாருங்க எல்லாரும். அநேக சங்கீதத்துல இந்த தாவீது என் ஆத்துமா, என் ஆத்துமா, என் ஆத்துமான்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அநேகர் அடுத்தவங்களை தான் சொல்லிட்டே இருக்கிறோம். நீ 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 நீ. பிரைஸ் தி லார்ட். நாம சொல்ல வேண்டியது நம்மளை பார்த்து, நமக்குள்ள இருக்கிற ஆத்துமாவை பார்த்து நாம பேசணும். அல்லேலூயா. என் ஆத்துமாவே, என் சிந்தையே, என் கண்களே, என் காதே, என் மூக்கே, என் நாவே, என் இருதயமே. பிரைஸ் தி லார்ட். என் ஆத்துமாவே. நான் சங்கீதம் 103 சொல்றாரு, என் ஆத்துமாவே ஏன் கலங்குற? 103 சங்கீதத்துல என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இது சொன்னா எல்லாருக்கும் உற்சாகமாக இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா சீக்கிரம் முடிய போகுது. அதனால யார் இதை கண்டுபிடிச்சாங்களோ தெரியல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு ஜெபமா ஆராதனை கூட்ட முடிவதற்கு எல்லாரும் சேர்ந்து செல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சொல்லுங்கப்பா சேர்ந்து. என் முழுவதுமே. அது வரைக்கும் வாயவே திறக்காது. இப்பதான் என்ன வாய் நம்ம வேகமா திறக்கும். எப்படா முடிஞ்சு ஓடுவோம் அப்படி. அதுக்காக அந்த சங்கீதத்தில் 103 அவர் எழுதி வைக்கலங்க. அல்லேலூயா. தன்னுடைய ஆத்துமா எவ்வளவு சஞ்சலப்பட்டு, வேதனைப்பட்டு, துயரப்பட்டு, துன்பப்பட்டு, துக்கப்பட்டு, அல்லல் பட்டு, வேதனைப்பட்டு கிடக்கிறதை உணர்ந்து இந்த தாவீது தன்னுடைய ஆத்மாவை பார்த்து பேசுறாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நாம இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எப்படி அவர் சொல்லியிருப்பாருன்னு, என் ஆத்துமாவே, அப்படியே கண்ணீரோடு, வேதனையோடு, மன அழுத்தத்தோடு, மன பாரத்தோடு அவருடைய ஆத்மாவை பார்த்தது தாவீது பேசியிருப்பாருங்க. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, உள்ளத்திலே கலக்கத்தோடு, மிகுந்த துயரத்தோடு இருக்கிற தேவ பிள்ளையே, நீங்க சொல்ல வேண்டியது, கர்த்தர் சொல்றாரு, நீ கலங்காதே, நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி என்ன செய்ய உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதி வளர்கிறதுனால உன்னை தாங்குவேன். ஆண்டவர் அந்த வார்த்தையை நம்மோட பேசுவார். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்துட்டே தான் இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கும் பொழுது, செய்தியை கேட்கும் பொழுது, ஊழியக்காரர் மூலமா அந்த வார்த்தையை நாம் அப்சர்வ் பண்ணி, எப்படி சூரியனிடத்திலிருந்து இந்த சந்திரன் ஒளியை பகல் நேரத்தில் அந்த ஒளியை பெற்றுக்கொண்டு இரவு நேரத்திலே பிரகாசிக்கிறது. சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தேவன் மகிமைப்படுவாராக. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நாம ஏசப்பாவே நீதியின் சூரியத்திலிருந்து அந்த பிரகாசத்தை வாங்கி சந்திரனை போல நாம பிரகாசிக்கிறவர்களாய் மாற வேண்டும். சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை வாங்கிட்டு என்ன செய்யணும்? ஆண்டவர் நம்மகிட்ட பேசுற, நீ பயப்படாத, திகையாதன்னு சொல்றாரு. வாங்கிட்டு நாம என்ன செய்யறோம்? அப்படி போயிடும். அதை நாம நடைமுறைப்படுத்தணும், பிராக்டிஸ் பண்ணணும். நாம பேச வேண்டிய நம்முடைய ஆத்மாவை பார்த்து பேசணும். அல்லேலூயா. ஆத்மா பத்தி எத்தனை பேர் என்னைக்காவது பேசிருக்கீங்களா? நீங்களே உங்கள்கிட்ட பேசிருக்கீங்களா? என் அறிவு கட்ட ஆத்மாவை, என் புத்தி கட்ட
புத்தியினனே, இப்படியா அந்த புத்தி பேசும்? அறிவி கட்ட இந்த நாக்கே, இந்த புத்தி கட்ட நாக்கே, இப்படியா அந்த நாதம் நீ பேசுவ அப்படின்னு என்னைக்காவது நாமளே நம்ம கேட்டுக்கிறோமா? சொல்லுங்க, கேட்டிருக்கீங்களா? கேட்டீங்களா இல்லையான்னு கேட்டேன். இல்லை, இனிமேல் கேட்கணும். ஏன்னா நம்ம எப்படி தெரியுமா, எப்பவுமே அடுத்தவங்களே கேட்டு அடுத்தவங்களே சொல்லி அப்படியே நாம பழகி போயாச்சு. இன்னைக்கு நம்மளோட ஆண்டவர் திட்டமா பேசுறாரு. அல்லேலூயா. நீங்க ஒவ்வொருத்தரும் ஆத்மாவை பார்த்து நீங்க பேசணும், சொல்லணும், விசுவாசத்தோட சொல்லணும். என் ஆத்மாவே நீயே அடங்குகிறா. இன்னொரு பக்கம் சொல்லி, என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன்னு நம்ம மைண்ட்ல சிந்தையை பார்த்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அல்லேலூயா. சில நேரங்கள் நம்முடைய புத்தி, நம்முடைய மைண்ட், நம்முடைய இருதயம் மழுங்கி போனதாய் மாறும். அப்ப நாம தான் என்ன செய்யணும்? அதை மெருகூற்றி கொண்டே இருக்க வேண்டும். வாக்குத்தத்தத்தை நாம கேட்டுட்டு மட்டும் போயிடுவது அல்ல, அதை நம்முடைய வாழ்க்கையை பிரயாசப்படுத்தணும்னு சொன்னா, பயன்படுத்தணும்னு சொன்னா, இப்படி நம்முடைய ஆத்மாவை பார்த்து நாம என்ன செய்யணும்? பேசித்தான் ஆகணும். அல்லேலூயா. சரி, ரோட்ல போகும்போது பேசிட்டே போவாங்க. சரி, யாருக்கிட்டையோ பேசிருப்பாங்கன்னா அவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனை என்ன செய்ய புலம்பிட்டு போவார். பார்த்துருக்கீங்களா? யாருமே காணோம் அப்படின்னு பார்த்தா, இப்பதான் செல்போன் இருக்கனால சரி செல்போன் யார்கிட்டயும் பேசி போறேன். அந்த காலத்துல அப்படிதான். ஆனா நாம நம்முடைய ஆத்மாவை பத்தி நம்முடைய ஆத்மா கலங்கும் போது சொல்லலாமே, திகைத்து போய் நிற்கும் பொழுது நாம செய்ய வேண்டியது தேவனை நோக்கி நாம் காத்திருக்க வேண்டும். கைவத்தில் சொல்லுங்க. நம்முடைய ஆத்மா கலங்கும் போது நாம என்ன செய்யணும்? ஆண்டு என்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. என் ஆத்மாவை பார்த்து நான் பேசுவேன். அல்லேலூயா. நான் காத்திருப்பேன். ஆக எதற்காக இந்த சங்கீதத்தை அவர் எழுதியிருக்கிறாருங்க? என்ன காரணத்துக்காக தன்னுடைய ஆத்மாவை பார்த்து அவர் பேசுறார்? ரெண்டு காரியம் தான் சுருக்கமாக சொல்லி முடிக்க போறேன். அதே சங்கீதம் 42ஆம் சங்கீதம் 3, 4 மற்றும் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடே கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதிப்புமான சத்தத்தோடே தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது. கவனிங்க தேவ பிள்ளைகளே, உன் தேவன் எங்கே? Where is your God? ஆண்டவர் எங்க போயிட்டாரு? ஏசுனார் ஸ்தோத்திரம் போட்டே. யோபு ஒரே நாள்ல தன்னுடைய 10 பிள்ளைகளை இழந்தார். 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள், இவ்வளவு சொத்துக்களை ஒரே நாள்ல அவர் இழந்து போயிட்டார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமா சரீரத்தை உச்சங்களிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பருக்கள், ரத்தமும் சீடும் அப்படியே வடிந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டிட்டு உட்கார்ந்திருக்கிறாரு. ஒரு சாம்பல் குப்பையில போயிட்டு சாம்பலை மேல போட்டுட்டு ஸ்தோத்திரம். அப்போ இந்த அம்மா வராங்க, மிஸ்டர் ஜோப், நீ இன்னும் ஆண்டவரை நம்பிக்கை வச்சுக்கிறியா? உன் நம்பிக்கையெல்லாம் அவ்வளவுதான் போச்சு. போ, தேவனை தூசித்து என்ன செய் சொல்லுங்க. நல்ல மனைவி, யோபுடைய மனைவி. இவர் வைராக்கியமா உட்கார்ந்திருக்காரு, எனக்கு ஆண்டவர் தான், இயேசுதான் அப்படின்னு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நமக்குள்ள அந்த ஒரு வைராக்கியம் வர வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப யோபுடைய மனைவி சொல்லுடைய அர்த்தம் அதுதான். நீ இன்னும் ஆண்டவர் இயேசுனார் தோத்திரம் பண்ணிட்டே இருக்கிறியே, தேவனை தூசித்து சொல்லுங்க. எப்படி ஐடியா கொடுக்குறா பாத்தீங்களா?
இவ்வளவு நாள் நீதிமான உத்தமனமா இருந்த மனுஷனை நீ என்ன செய்ய இப்போ போய் நரகத்துக்கு போய் சேரியாய் அப்போ அதான் அது அர்த்தம். தேவனை தூஷித்தா எங்கதான் போகணும்? நரகத்துக்கு தான் போகணும். யோபு என்ன சொல்றாரு? பைத்தியக்காரி, ஓ லூசு, லூசு மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. சொன்னவனே சிலர் சரி கொஞ்சம் டைப் பண்ணி தான் அவட லூசு லூசு அப்படின்னோடனே கொஞ்சம் டைப் பண்ணி விடு, இப்போ ஸ்பேனர் எடுத்துட்டு டைப் பண்ணி விடுறேன். இப்படிதான் நிறைய வீட்டில் அப்படியே வார்த்தைகள் அப்படியே வளர்ந்துகிட்டே போகும். இதுதான் வீணான வார்த்தைகள், புத்தீனமான வார்த்தைகள். கர்த்தர் நல்லவர். பைத்தியக்காரி பேசுகிறவளை போல பேசுகிறாயா? தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போ யோபுடைய மனைவி, ஆண்டவர் எங்கயா இன்னமா ரொம்ப பக்தியா இருந்த, பயபக்தியா இருந்த, நீதிமானா இருந்தன்னு சொல்லி சொன்ன. இப்படித்தான் தாவீதை பார்த்து கேட்டாங்க, உன் தேவன் எங்கப்பா? எப்ப பார்த்தாலும் கையில ஒரு சிரமணத்தை வச்சுக்கிட்டு டிங்கி 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 டிங்கின்னு அடிச்சுட்டு இருப்பையே, பார்த்துட்டு இருப்பையே. இப்ப பாரு, நீ வீட்டுல தாயகத்துல கூட உட்கார முடியல, நிம்மதியா இருக்க முடியல. சாம்பல் தீர்க்கதரிசி சொல்லி உன்னை அபிஷேகம் பண்ணாரு ராஜாவா, உன் நிலைமை என்ன ஆச்சு? காடுகள்ல என்ன செய்யற? கௌதாரியை போல அலைஞ்சு தெரிஞ்சுட்டு இருக்கிறையே, உட்கார்ந்து குந்திக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லையே. உன் ஆண்டவர் எங்கே? எனக்கு ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லிட்டு இருந்தையே, உன் தேவன் எங்கே என்று சொல்லி அவங்க சொல்லுகிற அந்த காரியம் தாவீதுடைய வாழ்க்கையில கண்ணீரை வரவழைத்தது. ஆமென் சொல்லலாமே. அப்படி சொல்றது, சத்துருக்கள் சொல்லுவது அவரை உருவ குத்துகிறதை போல இருந்துச்சு. ஈட்டியை வைத்து அல்ல, வார்த்தைகளினாலே. ஆமென் சொல்லலாமே. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களை யாராவது அப்படி வார்த்தைகளினால ஈட்டியை போல உருவ குத்திக்கிட்டே இருக்கிறாங்களா? அப்பொழுது அந்த இருதயம் கண்டிப்பா என்ன செய்யும்? வேதனைப்படும், கலங்கும், கஷ்டப்படும். ஆமென் சொல்லலாமே. அந்த நேரத்துல சொல்லணும், என் ஆத்துமாவே நீ தேவனை நோக்கி காத்துரு. தெய்வத்தை ஆமென் சொல்லுங்க எல்லாரும். ஆமென். அதே நேரத்துல நீங்களும் மற்றவங்களை ஈட்டிய போல வார்த்தைகளால குத்திக்கிட்டே இருந்த ஆண்டவர் ஸ்ட்ராங்கா ஒரு குத்து குத்திடுவாரு. ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த வார்த்தையினாலே குத்தி குத்தி காயப்படுத்தினாங்க தாவீதை. ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உன் தேவன் எங்க இருக்கிறார் எங்க இருக்கிறான்னு சொல்லி கேட்டு உள்ளத்தை காயப்படுத்திக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில யார் காயப்படுத்தினாலும் அந்த நேரத்தில் ஆத்துவா பற்றி சொல்லி கலங்காதே, தேவனை நோக்கி காத்துரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பேசலாம். கிதியோன் கிட்டே ஆண்டவர் அப்படிதான் பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட கூட. அப்பதான் கிதியோன் சொல்றாரு, நியாயாதிபதிகள் புத்தகத்துல வாசிக்க நேரம் இல்ல, நீர் எங்களோடு கூட இருந்திருந்தா ஏன் அப்படியெல்லாம் நடக்குது? நீ என் கூட தான் இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு அவருக்குள்ளே அந்த டவுட் வந்துச்சு. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்துட வேண்டாம். கையில தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. அல்லேலூயா. இதனாலதான் சொல்றாரு, நான் ஆத்துமாவை பார்த்து பேசுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால உங்களை பார்த்து யாராவது பேசுறாங்களா? என்ன எப்ப பார்த்தாலும் ஏசுனார் ஏசுனார், சர்ச்சுக்கு போற இல்லையா, வேற வேலை இல்லையா உனக்கு? எப்ப பார்த்தாலும் பைபிளை தூக்கிட்டு அந்த சபா இந்த சபான்னு போறீங்க. இப்ப வேற குழுவா வேற சோமன் வேற ஒரு சொல்றாரு ஐயா. அப்படி ஏசுனார் ஏசுனார் ஜபத்துக்கு போறிய வரைய என்ன உனக்கு நடந்துச்சு, ஏதாவது காரியம் இருக்குதா அப்படின்னு யாராவது சொல்லி சொல்லி உங்கள் உள்ளத்தை காயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களா? ஈட்டியை போல உருவ குத்தி கொண்டே இருக்கிறார்களா? கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். ஆமென். ஆத்மாவை பார்த்து சொல்லுங்க, என் ஆத்மாவை நீ கலங்காதே. ஆமென். அவரை நோக்கி காத்துரு. அல்லேலூயா. இரண்டாவது எதற்காக இதை சொல்லுகிறார்? அதே சங்கீதம் 42 9வது வசனத்தை வாசிக்கிறோம். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு, சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஆமென். இரண்டாவது என்னன்னா, கர்த்தர் என்னை மறந்து விட்டார் என்கிற உணர்வு. ஆமென்.
முதலாவது, உன் தேவன் எங்கே என்று மற்றவங்க என்ன சொல்லி தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறாங்க, வெந்த பொண்ணுல வேலை பாய்ச்சிட்டே இருக்கிறாங்க. ஐயா, என்னால முடியல, என்னால சகிக்க முடியல, என்னால தாங்கவே முடியல. அதுதான் தாய் சொல்ல, தாங்கக்கூடிய பலன மகளே மகனே நான் உனக்கு தரேன். அல்லேலூயா. நீ ஆத்மாவை பார்த்து நீ பேசு. அல்லேலூயா. அல்லேலூயா. பேசலாம். நீங்க அப்படி பேச வேண்டிய சொன்ன, என் ஆத்மாவே நான் செய்யற மாதிரி செய்யுங்க. இந்த பெருவரல வச்சு அப்படி என் ஆத்மாவே உணர்ந்து ஆண்டோடைய அன்பை, அவருடைய வல்லமையா அந்த வார்த்தையை உணர்ந்து நீங்க அதை பேசி பாருங்க. இந்த உள்ளத்துக்குள்ள ஆண்டவருடைய வல்லமை விளங்க செய்வாரு. கைவிட தட்டி ஆமென். பேசலாம். இதை நீங்க என்ன செய்யணும்? முயற்சி பண்ணணும், பயிற்சி எடுக்கணும். பேசலாம். இரண்டாவது, கர்த்தரை என்ன மறந்துட்டாரியா? என்ன பண்றாரு? என் தேவனே, என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை நீர் மறந்து? பேசலாம். அநேக நேரத்தில் உங்களுடைய சிந்தைக்குள்ள அந்த எண்ணம் வருதா? கர்த்தரை என்ன மறந்துட்டாரையா? என் குடும்பத்தை மறந்துட்டாரு. அருமையான தேவ பிள்ளைய, கர்த்தர் உன்னை ஒரு நாளும் மறக்கவே இல்லை. ஆமென். அவர் மறக்கவும் மாட்டார். அல்லேலூயா. மனுஷ வேணா மறந்து போயிருவார், சொந்த பந்தம் மறந்து போயிடும். நம்மை உருவாக்கி சிரிச்சிட்ட கர்த்தர் நம்மை ஒரு நாளும் மறக்கவே மாட்டாருங்க. விசுவாசித்தா அவர் அடையிலே சொல்லப்பா. ஏசாயா 49வது அதிகாரம் 14 இருந்து 16. ஏசாயா 49 14 முதல் 16 முடிய. சீயோனே, சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல், தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும், அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. உன் மதில்கள் எப்போது என் முன் இருக்கிறது. தெய்வத்தை எல்லாமே சொல்லலாமே. சியோன்னா யாரு? ஆண்டவரை தேடுற தேவப்பிள்ளை சொல்றா, கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு சொல்லுங்க? என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? பெற்ற தாய், பிள்ளைய பெற்றெடுத்த தாய் கூட என்ன செய்யலாம்? பிள்ளைய மறந்துடுவா. ஏன் அங்க தகப்பனை பத்தி சொல்லல, அல்லது சகோதரனை பத்தி சொல்லல, அல்லது சகோதரியை பத்தி ஆண்டவர் சொல்லல? சகோதரி உன்னை மறந்தாலும், உன் அப்பா உன்னை மறந்தாலும், உன் அண்ணன் உன்னை மறந்தாலும், உன் கூட பிறந்த மறந்தாலும், மாமா மச்சன் தோணன் துருத்தி எல்லாம் மறந்தாலும், உன் நண்பன் மறந்தாலும், ஏன்னு ஆண்டவர் சொல்லல? ஏன் ஸ்திரியானவள் சொல்றா? ஏன்னா தாய்க்கு குழந்தைக்கு அப்படிப்பட்ட ஒரு பிணைப்பு இணைப்பு இருக்கிறது. ஆமென். இந்த தொப்புள் கொடி மூலமான அந்த இணைப்பு, அந்த உறவு. ஆமென் சொல்லுங்களாமே. அந்த பெத்த தாயே குழந்தைய தூக்கி குப்பத்துல போடுறா. என்னென்னவெல்லாம் நடக்குது உலகத்துலங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, அப்படிப்பட்ட தாயே தான் பிள்ளைய மறந்தாலே நான் உன்னை மறக்க மாட்டேன். அல்லேலூயா. ஏன்னா உன்னை நான் என் உள்ளங்கைகளை வரைஞ்சு வச்சிருக்கிறேன். எப்போ உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. அவ்வளோ சின்ன கையில எப்படியா அவ்வளோ 700 கோடி 800 கோடி மக்களை வரைந்து வைக்க முடியும்? இவ்வளோண்டு சிப்பில், எவ்வளோ பெரிய சிம்மில் எவ்வளோ டேட்டாஸை போட்டு வச்சிருக்கிறோமே. இந்த உலகத்தை படைத்த ஆண்டவருக்கு அது எவ்வளவு சாதாரண காரியம். உள்ள கைகளில் நாம் எல்லாரும் இந்த உலகத்திருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் மறந்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் மறக்கல. அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். 2 வசனங்கள் 54 அதே ஏசாயா 54 5 முதல் 8. 54 அதிகாரம் 5 முதல் 8 முடிய. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். கைவிடப்பட்டு மனம் நந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற
உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். தேவன் சொல்லுகிறார், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன், உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. இங்கே 49 சொல்றாரு, ஸ்திரியானவள் தன் பிள்ளைய மறந்த நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன். ஆனா இங்க என்ன சொல்றாரு, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். அல்லேலூயா. ஒரு செகண்ட் அந்த அதாவது இமைப்பொழுது என்னது, கண்ணு மூடி திறக்கிற அந்த நேரம். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு எத்தனை முறை கண்ணை மூடி திறக்கிறேன் நமக்கு யாருக்கா தெரியுமா? சொல்லுங்கம்மா, யாரும் கண்டுபிடிச்சாங்க ஆராய்ச்சியில? ஒரு நாளைக்கு எத்தனை முறை கண்ணை மூடி திறக்க? மூடி திறக்காம அப்படியே பார்த்துருந்தா என்ன இருக்கும்? அப்படியே பாரு அப்படின்னா கண் என்ன செய்யும்? வலிக்க ஆரம்பித்து அப்படியே கண்ணிலிருந்து தண்ணீர் வர ஆரம்பிச்சிடும். ஆண்டவர் இயற்கையாக அதை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த இமைப்பொழுதுதான் ஒரு செகண்ட் நம்மள ஆண்டவர் கைவிட்டது போல இருக்கும். எதுக்குன்னா அந்த ஒரு செகண்ட்லயும் இந்த ஆண்டுடைய இரக்கத்தை, அன்பை உணரக்கூடிய ஒரு இருதயத்தை ஆண்டவர் கொடுப்பதற்காக தான் சொல்லலாம. அல்லேலூயா. அதனால அந்த கலக்கம் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள பயம் வந்துடும். ஆமே. அந்த நேரத்துல தான் அந்த தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவே நீயே கலங்கிட்டு இருக்கப்பா, நீ பயப்படாத, கலங்காத. அல்லேலூயா. தேவனை நோக்கி காத்துரு. அல்லேலூயா. ஒரே ஒரு வசனம் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29-31 முடிய வாசித்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். சத்தமல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சோர்ந்து போவருக்கு என்ன கொடுக்கிறாரு? நல்ல டானி கொடுக்கிறார். சத்து டானிக்கெல்லாம் கொடுப்பார். அல்லேலூயா. பி காம்ப்ளெக்ஸ், அந்த காம்ப்ளெக்ஸ், இந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கொடுத்து நம்மளை என்ன சார் பூஸ்ட் பண்ணுவார். அல்லேலூயா. இளைஞரே சோர்ந்து போயிடுவாங்க, வாலிபரை இடறி விழுந்துருவாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிற புது பலனை அடைந்து கழுகுகளை போல. ஏன் கழுகை பற்றி சொல்லப்படுகிறது? 103ஆம் சங்கீதத்துல என்ன, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல. அல்லேலூயா. வயது முதிர்ந்த அந்த கழு இது மாதிரி சொல்லி பிடிக்கிறேன். ரெக்கையெல்லாம் அப்படியே முத்தி போய் மனுஷனுக்கு வயசு ஆக ஆக சரீரத்துல என்ன வரும் சொல்லுங்க? பலவீனம் வரும். வயசுலாம் தோத்திரம். அதனாலதான் கொஞ்சம் வயசு ஆக ஆக குழந்தைக்கு கொடுக்கணும் நல்ல ஊட்டச்சத்துக்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் அப்படி கொடுக்கணும். தண்ணீர் ஆகாரமா அந்த மாதிரி ஜூஸ் அந்த மாதிரி என்ன செய்யணும் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்குது. இப்ப பாருங்க, இந்த முதிர்ந்த கழுகுகள், ரெக்கைகளா முற்றி போன கழுகுகள் என்ன செய்யுமா, மேலே கண்மலை மேல உச்சியில போய் உட்கார்ந்து தன்னுடைய அழகினால இந்த ஒவ்வொரு முத்தி போன இறகுகளை எல்லாத்தையும் பிடுங்கி பிடுங்கி போட்டுட்டு அப்படியே மாசக்கணக்கு அப்படியே அமைதியா உட்காந்துட்டே இருக்குமா. அல்லேலூயா. அந்த முத்தி போன இறகுகள் எல்லாத்தையும் பிடுங்கி போட்ட பிறகு மறுபடியுமாக புதிதான சிறகுகள் முளைக்க ஆரம்பிக்கும். அதை வச்சுதான் 103ஆம் சங்கீதத்துல தாவீது சங்கீதக்காரன் சொல்றாரு, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல. அதாவது ஏசாயா சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். சொல்லுங்க. ஆனால் கவனிங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் சரீரத்திலையும் ஆத்துமாவிலும் ஆவியிலையும் பலத்தின் மேலே பலனை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார்கள். அல்லேலூயா. இந்த பலனை பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே தேவ சமூகத்திலே காத்திருங்கள், காலையிலே காத்திருங்கள்.
நாள் முழுக்க டைம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கர்த்தரை துதியுங்கள், வார்த்தையை தியானிங்க. ஆண்டவர் பேசுவதற்குடைய காதுகளை, இருதயத்தை, சிந்தையை ஆயத்தப்படுத்தி வைங்க. அடுத்தவங்க ஆத்மா கலங்கும் பொழுது தேவ சமூகத்திலே காத்திருங்க. அல்லேலூயா. ஆத்மாவை பத்தி என்ன நீங்க பார்த்து நல்லா பேசுங்க. என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்துறன்னு ஏசப்பா சமூகத்திலே காத்துருங்க. எல்லா கலக்கத்தையும் ஆண்டவர் மாற்றுவார். உங்க வேதனைகளை கர்த்தர் மாற்றுவார். உன் தேவன் எங்கே என்று சொல்லி கேட்டவர் மத்தியில ஆண்டவர், இதோ நான் இருக்கிறேன், நான் உன்னோட தான் இருக்கிறேன், உன்னோட கூட இருந்து நான் பலத்துகிறேன், நடத்துவேன் என்று கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். ஒருவர் நாள் நீங்க ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோது அவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. இந்த வார்த்தை தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord. Amen.